ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம் ஒரு 10 நிமிஷத்துலேயே சட்டுன்னு ரெடி பண்ணுற மாதிரி ஒரு ஸ்வீட் ரெசிபி பூசணிக்காய் வச்சு அல்வா எப்படி ரெடி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இதை செய்யறதுக்கான டைமிங்கும் ரொம்ப கம்மி தான். பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் 2 பீஸ் பூசணிக்காய் எடுத்திருந்தேன். அதோட தோல் பகுதி, விதை பகுதி ரெண்டையும் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கேரட் துருவல்ல இது மாதிரி துருவிட்டு ஒரு கப்பு இல்லைனா டம்ளரில் அளந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அல்வா ரெடி பண்ணுறதுக்கு கடாய் சூடு பண்ணிக்கோங்க. அதில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க நெய் நல்லா உருகி வரட்டும். நெய் நல்லா உருகினதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக முந்திரி சேர்த்துட்டு இதை லைட்டாக வறுத்தி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு லைட்டாக செவந்து வந்ததுக்கு அப்புறமா இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடுங்க. இப்போ அதே கடாயிலேயே நம்ம துருவி வச்சிருந்த பூசணிக்காயும் சேர்த்துட்டு நெய்யோட நல்லா ஒரு வாட்டி கலந்து விடுங்க. பூசணிக்காய் நம்ம துருவும் போது தண்ணி நிறைய வரும். அந்த தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு நீங்கள் பூசணிக்காய் சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா மட்டும் பூசணிக்காயோட ஜூஸ் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா வேண்டாம். ஏன்னா நமக்கு வேகும் போதே நிறைய தண்ணி வெளிவரும். ஒரு 3லிருந்து 5 நிமிஷத்துக்குள்ளேயே காய் நல்லா வெந்து கிடைச்சிடும். இதை நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதை க்ளோஸ் பண்ணிடுங்க, வேகட்டும். நாம சேர்த்திருந்த பூசணிக்காய் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இதுல 1/2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1 கப் பூசணிக்காய் எடுத்திருந்தீங்க அப்படின்னா அதுல பாதி அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமா ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்க குங்குமப்பூ கூட ஊற வச்சு சேர்த்துக்கலாம். நான் எல்லோ கலர் சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சமா ஏலக்காய் தூளும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நாம சர்க்கரை சேர்த்ததுக்கு அப்புறமா நல்ல இலக்கம் கொடுக்கும். இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க, கைவிடாம. சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா இந்த தண்ணியெல்லாம் ஓரளவு வத்தட்டும். அதுக்கப்புறமா இதில் நெய் சேர்த்துக்கலாம். அந்த கிளிப்பிங்ஸ் மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. நெய் சேர்த்து நல்லா கலந்ததுக்கு அப்புறமா பேனில் ஒட்டாமல் ஒரு 2 நிமிஷத்துலேயே அந்த நெய்யெல்லாம் நல்லா மிதந்து வரும். இந்த ஸ்டேஜில் கடைசியாக நம்ம வறுத்து வச்சுருந்தா முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கோங்க. இதை ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட பூசணிக்காய் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி 3லேருந்து 4 நாள் வரையிலும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். கெட்டு போகாமல் இருக்கும். வீட்டில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் ஃபீட்பேக் ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய்.